ஆடு வளர்த்து 6 மாதத்தில் எப்படி ரெட்டிப்பு லாபம் பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் பல பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஆடு வளர்த்தா லாபமா இல்லை நஷ்டமா? ஆனால் உண்மையாக சொல்லணும்னா சரியான முறையில் வளர்த்தா 6 மாதத்தில் ரெட்டிப்பு லாபம் கூட சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவில் ஆடு தேர்வு முதல் விற்பனை வர நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா ரகசியங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பயுமே சரியான இன ஆடு தேர்வு தான். முதல்ல லாபத்துக்கு முக்கிய காரணம் ஆடு இனம் தேர்வு தான். நீங்கள் எந்த இனம் வளர்க்கீங்கன்னு தான் உங்கள் லாபத்தை முடிவு பண்ணும். விரைவாக வளரக்கூடிய இனங்கள் என்னென்னா சேலம் பிளாக்கு, போயர் ஆடு, கன்னி ஆடு, தலைச்சேரி ஆடு இதெல்லாம் இருக்குது. இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் 20 to 30 கிலோ எடை வரைக்கும் அதிகரிக்கும். முக்கியமான டிப்ஸ் என்னென்னா 3 to 4 மாத குட்டிகளை வாங்குங்க. ஆரோக்கியமான சுறுசுறுப்பான ஆடு தான் தேர்வு பண்ணணும். கண், மூக்கு, தோல் எல்லாம் சுத்தமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். இதில் முக்கியமான தவறு என்ன பண்ணுறாங்கன்னா, குறைந்த விலைக்கு என்ன செய்கிறாங்கன்னா நோயில் ஆடை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதில் லாபம் கிடையாது, கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும். சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு திரும்ப அந்த பொருள் சரியில்லைன்னு புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து தீவனம் தான் அடுத்த லாப ரகசியம். ஆட்டுக்கு சரியான தீவனம் இருந்தால் தான் வேகமாக வளர்ச்சி வரும். தினசரி தீவனம் பார்த்திங்கன்னா இந்த பசந்தீவனம், சோளம், மக்காச்சோளம், கம்பு, இந்த கடலை புண்ணாக்கு இதெல்லாம் தினசரி தீவனமாக வச்சுக்கலாம். கூடுதலாக பார்த்திங்கன்னா கனிம கலவை, உப்பு இதெல்லாம் கொடுக்கணும். முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த ஃப்ரீ கிராசிங், அதாவது இந்த பசுந்தீவனம் அதோடு சேர்த்து சப்ளிமெண்ட்டாக ஒரு தீவனம் கொடுக்குறோம்ல, இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுத்தா தான் அதோட வெயிட் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு ஆடு தினமும் பார்த்திங்கன்னா 150 to 200 கிராம் கான்சன்ட்ரேட் ஃபீட் கொடுத்தா 6 மாதத்தில் 25 கிலோ வரைக்கும் எடை கூடும். இதில் முக்கியமான தவறு என்னென்னா, அதிக தீவனத்தை கொடுக்கக்கூடாது. அது வேஸ்ட்டு. குறைவாக தீவனம் கொடுத்தாலும் மெதுவாக வளர்ந்தாலும் ஆரோக்கியமாக வளரணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேலன்ஸ் தான் முக்கியம். அடுத்து நோய் கட்டுப்பாடு. லாபம் வரணும்னா நோய் வரக்கூடாது. முக்கியமான தடுப்பூசிகள் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துறோம். பிபிஆர், என்ட்ராக்ஸ்மியா, எஃப்எம்டி இதெல்லாம் இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் பண்ணிடணும். கவனிக்க வேண்டியது என்னென்னா, சுத்தமாக தண்ணீர் இருக்கணும். குட்டிகளுக்கு தனி கவனம் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளோட எதிர்கால சொத்து. ஒன்று நிலையில் வச்சுக்கோங்க, ஒரு ஆடு நோய்பட்டால் அதில் லாபம் போகுது, மற்ற ஆடுகளுக்கும் அது பரவும். அடுத்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு. ஆட்டுக்கு முக்கியமானது என்னென்னா கொட்டகை தான். ஷெட்டு எப்படி இருக்கணும், தரை நல்ல ட்ரை ஃப்ளோராக இருக்கணும், நல்லா காற்றோட்டமாக இருக்கணும். அதே மாதிரி மழை வராத மாதிரி நல்லா இருக்கணும். மாடி மாதிரி இருந்தால் அதுக்கு நோய் குறையும், சுத்தம் ஈஸியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் இப்போ ஷெட்டெல்லாம் போடுறாங்க. எடுத்த வேணால் பரன் மேல் அமைச்சு நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா எடுத்தோடனே நம்ம அது போட்டோன்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் நஷ்டம். நம்ம ஃபஸ்ட்டு ஆடு வளர்த்து அதில் ஒரு அனுபவம் கிடச்சி அதுக்கப்புறம் அதில் ஒரு லாபத்தை எடுத்துகிட்டு நீங்கள் பரன் மேல் ஷெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபம். முதல்ல தரையில் வளர்க்குறது தான் நாங்கள் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா 10 to 15 சதுர அடி இடம் இருக்கணும். முக்கியமாக இதில் என்னென்னா, நல்ல க்ளீனான அந்த சுத்தமான கொட்டகை இருந்தால் தான் ஆடு ஆரோக்கியமாக இருக்கும், அதிக லாபத்துக்கும் போகும். இப்போ 6 மாத ஒரு லாப கணக்கு உங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். இப்போ முக்கியமான விஷயம், எப்படி லாபம் டபுள் ஆக்கணும் அப்படின்னா, 10 குட்டி வாங்கினீங்கன்னா ஒரு குட்டியோட விலை 4000. இது எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான். ஏன்னா 4000 சொல்கிறீங்க, அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 4000. அப்போ டோட்டலாக 10 குட்டினா 40,000. 6 மாதத்துக்கு ஒரு ஆடு 25 கிலோ. அப்போ 400 கிலோகிராம் விற்றா 10,000. அப்போ 10 ஆடு 1 லட்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 6 மாதத்துக்கு அப்புறம். செலவு பார்த்திங்கன்னா தீவன செலவு ஒரு 20,000, மருந்து செலவு ஒரு 5,000 வச்சுக்கிட்டாலும் இதோட டோட்டல் செலவு எவ்வளோ ஆகும்? 65,000. லாப கணக்கு எவ்வளவு? 35,000. அப்போ இதுதான் டபுள் ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். அப்படியே உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் நோட்டில் எழுதி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஆடுக்கு
எதையுமே விற்கிறது இந்த வாங்குறது எல்லாத்தையும் ஒரு லாப கணக்கு நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா எவ்வளோ நஷ்டம் வருது எவ்வளோ லாபம் வருது நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ கூடுதலாக லாபம் தரதுக்கு என்னென்னா இந்த திருவிழா நேரத்தில் வந்து ஆடுகளை வந்து விற்கிறது வந்து டபுள் மடங்கு ப்ராஃபிட்டாக வந்துடும். பக்ரீத்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆடுகள் வந்து சேல் ஆகும். அதே மாதிரி நம்ம ஊர் சைடெலாம் நிறைய சவுத் சைடெலாம் நிறைய திருவிழாக்கு வரும். இந்த சிவராத்திரி அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போல்லாம் நல்லா வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக போய் விற்க வியாபாரிக்கிட்ட வந்து விற்றிங்கன்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் நஷ்டம். அதே மாதிரி இனப்பெருக்கத்துக்கு வந்து எப்போ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபார்மை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாஸ்ட்டு அதாவது அதிகமாக வளர இனங்கள் மட்டும் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது எல்லாத்தையும் எழுதி அதை வந்து செலவு லாபம் எல்லாமே வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. ஆடு வளர்ப்பு சரியான முறையில் செய்தால் தான் ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கு இது ஒரு சின்ன பிஸ்னஸ் கிடையாது, ஒரு பெரிய இன்கம் சோர்ஸும் கூட. நீங்கள் இப்போ தொடங்கலைன்னா அடுத்த 6 மாதத்தில் நீங்களும் டபுள் ப்ராஃபிட் வந்து சம்பாதிக்கலாம். ஒரு சின்ன கணக்கு தான், ஆனால் நமக்கு பெரிய லாபம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேற்று ஆடு வீடியோ போட்டிருந்தேன். யாருக்காவது ஆடு தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்லாட்டினா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபேஸ்புக்கில் தனியாக நம்பர் வேணும்னா நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு நம்பர் நான் அனுப்பிவிடுவேன், சென்ட் பண்ணி விடுவேன். அதாவது அந்த ஆடுகள் வந்து நல்ல ஆடுகள். ஏன்னா ஒரே தொழுவில் இருக்க ஆடுகள் வந்து எப்போயுமே ஒன்றுக்கு ஒன்று பாயாது, இது பண்ணாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வளர்க்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தா நீங்கள் இந்த ஆடை கூட வாங்கி தேர்வு செஞ்சு நீங்கள் வளர்க்கலாம். இது வந்து சரியான டைம் வளர்க்குறதுக்கு. அதனால் நீங்கள் வாங்குறேன்னா எல்லாருமே வாங்கி இது பண்ணுங்கள். ஓகேங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லோரும் மறக்காமல் சேனலை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம், ஆடு வளர்க்குறது எல்லாமே அதை பற்றி சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து யாருமே கவனிக்கிற மாதிரி தெரில. நீங்கள் கவனிக்கலைன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணப்படும். அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஆடு வளர்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். அதாவது மொத ஆடு வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பார்த்து நீங்கள் வளர்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஆடு பிஸ்னஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அனுபவம் கொஞ்சம் நீங்கள் என்னெல்லாம் வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். முதல்ல எடுத்தோடனே அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதில் போய் இறங்கிட்டு அதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இறங்குங்க. மற்றவங்க பண்ணுறவங்களுக்காக நம்மளும் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம பண்ணணும். அவன் பண்ணுறான், அவன் இது வாங்கிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்க. அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்க்குற எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.